Hi all, welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. So, நம்ம செப்டம்பர் 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ செப்டம்பர் 21 பார்க்குறதுக்கு முன்னாடி 20 கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ செப்டம்பர் 20 எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கக்கூடிய வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது. நம்ம இப்போ கொஷின் அண்ட் ஆன்சரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் பால் துறையை மேம்படுத்துவதற்காக வெள்ளை புரட்சி 2.0 திட்டத்தை தொடங்கி வைத்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அமித்ஷா. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நவாஸ் கனி. அடுத்த கேள்வி, த மிஸ்சீவ் ஆஃப் மேத் என்ற கணிதவியல் புத்தக வெளியீட்டு விழா எங்கே நடைபெற்றது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சென்னை. அடுத்தது, ஜம்மு காஷ்மீரில் நடந்து முடிந்த முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 61%. குவாட் கூட்டமைப்பின் எத்தனையாவது உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெற உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 4வது உச்சி மாநாடு. அடுத்த கேள்வி, 3வது உலக உணவு இந்திய மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு டெல்லி. ஸோ முக்கிய தினங்கள் எடுத்துக்கிட்டோன்னா செப்டம்பர் 20யோட இம்பார்ட்டன்ட் டே வந்துட்டு வேர்ல்டு கிளீனப் டே. ஸோ இதுக்கான தீம் வந்துட்டு ஆர்டிக் சிட்டிஸ் அண்ட் மெரைன் லிட்டர். ஸோ இப்போ நம்ம செப்டம்பர் 20 கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணிட்டோம். 21 போயிடலாம். ஸோ செப்டம்பர் 21 முதல் கேள்வி பார்த்துடலாம். ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கான உதவித்தொகை எத்தனை மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2 மடங்காக வந்துட்டு உயர்த்தியிருக்காங்க. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலன்களை மேம்படுத்த தனித்துறை வந்துட்டு 2010ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இப்போ வந்து அந்த 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு கல்வி ஊக்கத்தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதை தான் வந்து இப்போது 2 மடங்காக உயர்த்தியிருக்கிறாங்க. முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ வகுப்பு அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உதவித்தொகை கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முன்னாடி 1000 ரூபா கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்துட்டு 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 6ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோன்னா 3000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போது 6000 கொடுக்க போகிறாங்க. அதே போல் 9ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ 4000லேருந்து இப்போது 8000 வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி யூஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6000லேருந்து 12000. ஸோ பிஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7000லேருந்து 14000 வந்துட்டு உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஆராய்ச்சி படிப்பு படிக்க போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா உதவித்தொகை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காமன் தான். தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடியது தான். ஆனால் இந்த ஆராய்ச்சி படிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேருந்து ஒரு 50 பேரை தேர்வு பண்ணி அவங்களுக்கு ஆண்டு கல்வி ஊக்கத்தொகையாக பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நிதியை வந்துட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த நிதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 14.90 கோடி வந்துட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அரசாணை எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கான உதவித்தொகை எத்தனை மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது? 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க. அதில் இப்போ புதுசாக வந்துட்டு ஆராய்ச்சி படிப்புக்கும் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து கொடுக்க போகிறாங்க. 50 பேருக்கு தான் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அடுத்த கேள்வி, நாட்டிலேயே முதல் முறையாக ரூபாய் 50 கோடி முதல் பரிசாக கொண்டுள்ள முழு டிஜிட்டல் லாட்டரியான ECLottery.in எந்த மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மேகாலயா. ஸோ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்துட்டு மேகாலயாவோட முதல்வர் கான்ராட் சங்மா. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்ஸை டிஜிட்டலைஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் பேர் வந்துட்டு ECLottery.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக டிஜிட்டலாக வந்துட்டு லாட்ரி டிக்கெட்ஸை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு 50 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு 50 கோடி வந்துட்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மேகாலய அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அதாவது இது எல்லாமே டிஜிட்டலைஸாக இருக்கிறதுனால எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட்ஸை வந்து நீங்கள் வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை பரிசு விழுந்தால் கூட அதையுமே நீங்கள் வெப்சைட்லேயே வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த வெப்சைட்டில் தான் எல்லாம் நடக்க போகுது. ஸோ டிக்கெட்ஸை எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு 3 முறை தான் வந்து டிக்கெட்ஸ் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப 3 முறை வந்து டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே அவங்க வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்துட்டு அவங்கள டெம்ப்ரவரியாக பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஒரு நபர் வந்து இந்த டிஜிட்டல் லாட்ரி டிக்கெட்டை 3 டைம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு முதல் பரிசு வந்து 50 கோடி வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த டிக்கெட்டோட விலை வந்துட்டு 5000. ஸோ இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டு லாட்ரி டிக்கெட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து கேரளா தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து லாட்ரி டிக்கெட்ஸை அறிமுகப்படுத்தினது வந்து கேரளா. தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட் வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை சொல்லிடுறேன். ஸோ 2003 பேன் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு ஜெயலலிதா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட்ஸ் வந்துட்டு பேன் பண்ணாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் யாரால் லாட்ரி டிக்கெட் கொண்டு வரப்பட்டது, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கொஷனில் நாட்டிலேயே முதல் முறையாக ரூபாய் 50 கோடி முதல் பரிசாக கொண்டுள்ள முழு டிஜிட்டல் லாட்ரியான eClottery.in எந்த மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? மேகாலயா. ஸோ 50 கோடி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான். அதே மாதிரி டிஜிட்டலாக லாட்ரி டிக்கெட் கொடுக்கறதும் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் தான். யார் பண்ணியிருக்காங்க? மேகாலயா. தமிழகத்தின் தென்னை வாரிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நாகராஜன். ஸோ இவருக்கான நியமனம் எப்படி நடந்ததுன்னா, மத்திய அமைச்சரவை நியமன குழு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போது தமிழகத்தின் தென்னை வாரிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்துட்டு நாகராஜன். அடுத்த கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பதவி வகித்து வரும் எத்தனை பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 5 பேர். அந்த 5 பேர் யாருன்னு பார்த்தலாம். ஸோ நீதிபதிகள், அந்த 5 நீதிபதிகள் யாருன்னா LC விக்டோரியா கௌரி, BB பாலாஜி, KK ராமகிருஷ்ணன், R கலைமதி, KG திலகவதி. ஸோ இவங்க 5 பேரை தான் வந்துட்டு நிரந்தர நீதிபதிகளாக வந்து நியமிச்சிருக்காங்க. இதுக்கான பரிந்துரை வந்துட்டு உச்சநீதிமன்ற கொலிஜியம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொலிஜியத்தில் யார் இடம்பெற்றிருந்தாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களும், அதே மாதிரி நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கவாய் அவர்கள் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருந்தாங்க. இவங்களோட பரிந்துரைக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா இவங்களை வந்து இப்போது நீதிபதிகளாக, நிரந்தர நீதிபதிகளாக வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான பதவி பிரமாணம் பற்றி பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி T கிருஷ்ணன் அவர்கள் தான் வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறாங்க. அப்போ இந்த கேள்வியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பதவி வகித்து வரும் எத்தனை பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார்? ஸோ 5 பேர். அந்த 5 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கான பதவி பிரமாணம் யாரை செஞ்சு வைப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2023. ஸோ செப்டம்பர் 17 தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த திட்டத்தின் கீழ் 18 வகையான கைவினைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸோ அவங்க வந்துட்டு உபகரணங்கள் வாங்கினாங்கன்னா வாங்குவதற்கு நிதியுதவி அளிக்கப்படுவதோடு 2 தவணையாக 3 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா பிணையில்லா கடன் வந்துட்டு இந்த திட்டத்தில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால் இந்த திட்டத்தில் வந்துட்டு 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க, இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 லட்சத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கும் மேலே இருக்கவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு, இந்த திட்டத்தின் மூலிமா பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த கொஷினில் பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு? 2023. ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆனதில் நம்மளுக்கான டேட்டாஸ் என்னென்னா
ஸோ 20 லட்சத்துக்கும் மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறதாகவும், அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலயமா 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவருக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் பல்வேறு நிலைகளில் உள்ள அதிகாரிகள் கலந்து கொள்ளும் முதல் எதிர்கால போர் பயிற்சி வகுப்பு என்று தொடங்கப்பட உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு செப்டம்பர் 23. ஸோ செப்டம்பர் 23 தான் வந்துட்டு தொடங்க போகுது. ஸோ இந்த யூஸ்வலாக ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரே கடலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து கலந்துப்பாங்க. ஆனால் இந்த பயிற்சியில் வந்துட்டு அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மேஜர்லேருந்து மேஜர் ஜென்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில், ஸோ போர் பயிற்சியில் வந்துட்டு கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு போர் பயிற்சி வகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய போரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுக்கான பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 23 தான் வந்துட்டு தொடங்க போகுது. இந்த அறிவிப்பு யார் கொடுத்துருக்காங்கன்னா முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்வியில் இந்தியாவில் பாதுகாப்பு படைகளில் பல்வேறு நிலைகளில் உள்ள அதிகாரிகள் கலந்து கொள்ளும் முதல் எதிர்கால போர் பயிற்சி வகுப்பு என்று தொடங்கப்பட உள்ளது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு செப்டம்பர் 23. அடுத்த கேள்வி, 2030-31 ஆண்டுக்குள் உலகளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என S&P குளோபல் நிறுவனம் கணித்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 3. இந்த S&P குளோபல் நிறுவனம் பற்றி பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் குளோபல், இது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பொது வர்த்தக நிறுவனம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மன்ஹட்டான், நியூயார்க்கில் இருக்குது. இந்த நிறுவனம் தான் வந்துட்டு கணிச்சிருக்கிறாங்க 3வது பெரிய நாடாக, பொருளாதார நாடாக வந்துட்டு இந்தியா உருவெடுக்கும் சொல்லிட்டு. ஸோ இது எப்படி கணிச்சிருக்கிறாங்கன்னா இந்தியாவில் வர்த்தகம், விவசாயம், AI, கட்டமைப்பு சீர்திருத்தங்கள், வளர்ந்து வரும் ஆற்றல் தேவைகள் உள்ளிட்ட பல துறைகளில் வந்துட்டு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து 2030-31 இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிதியாண்டோட பொருளாதாரம் வந்துட்டு 6.8% வந்து வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸோ இந்த நடப்பு நிதியாண்டுலேருந்து 2030-31 நிதியாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு 6.7% ஸ்டாண்டர்டாகவே இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கணிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் வந்துட்டு 2030-31 ஆண்டுக்குள் உலகளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என S&P குளோபல் நிறுவனம் கணித்துள்ளது. ஸோ 3வது பெரிய பொருளாதார நாடு. அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிதியாண்டோட பொருளாதாரம் வந்துட்டு 6.8% வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அண்மையில் காலமான பிரபல மோர்சிங் வாத்திய கலைஞர் ஸ்ரீரங்கம் கண்ணன் பின்வரும் எந்த விருதுகளை பெற்றவர் ஆவார்? ஸோ தமிழக அரசின் கலைமாமணி விருது, டாக்டர் ராமமூர்த்தி விருது, மன்னார்குடி நடேச பிள்ளை விருது. ஸோ இந்த எல்லா விருதையுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்கியிருக்காரு. இவர் ஒரு பிரபல மோர்சிங் வாத்திய கலைஞர் ஸ்ரீரங்கம் கண்ணன். இவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ அவர் பேர்லேயே இருக்குது ஸ்ரீரங்கம். இவர் வந்து ஸ்ரீரங்கமில் பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு இந்த 3 விருதுமே வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அரசின் கலைமாமணி விருது வந்துட்டு 1998 வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மியூசிக் அகாடமி கொடுக்கக்கூடிய டாக்டர் ராமமூர்த்தி விருது வந்துட்டு 2 முறை கொடுத்துருக்காங்க. ஸோ 1998 அதே மாதிரி 2001 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே போல் மன்னார்குடி நடேச பிள்ளை விருது வந்துட்டு 1996 வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்வியில் அண்மையில் காலமான பிரபல மோர்சிங் வாத்திய கலைஞர் ஸ்ரீரங்கம் கண்ணன் பின்வரும் எந்த விருதுகளை பெற்றவர் ஆவார்? ஸோ இந்த 3 விருதுமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, ஜூனியர் உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் லோகநாதன் தனுஷ் வென்றுள்ள பதக்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரான்ஸ் மெடல் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி வந்து ஸ்பெயினில் நடந்தது. ஸோ இதில் வந்துட்டு 55 kg கேட்டகரியில் லோகநாதன் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக 231 கிலோ எடையை வந்து தூக்கி வெண்கல பதக்கம் வந்துட்டு வென்றிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் ஜூனியர்
உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் லோகநாதன் தனுஷ் வென்றுள்ள பதக்கம் வந்துட்டு வெண்கல பதக்கம். அடுத்தது முக்கிய தினங்கள். ஸோ செப்டம்பர் 21க்கான இம்பார்ட்டன்ட் டே எடுத்துக்கிட்டோன்னா உலக அமைதி தினம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ். ஸோ உலக அமைதி தினத்தோட தீம், இந்த வருஷத்துக்கான தீம் எடுத்துக்கிட்டோன்னா கல்டிவேட் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். அதே மாதிரி இந்த உலக அமைதி தினம் முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 1982. அப்போது செப்டம்பர் 21 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ். தீம் வந்து கல்டிவேட் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண இயர் வந்து 1982. ஸோ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இதே போல் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்க்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.